ரெடியா? படம் பார்க்க வந்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றிங்க. படத்தை மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போகிறதுக்கு நீங்கள் எல்லாருமே தான் பெருசாக சப்போர்ட் பண்ணோம். ஸோ படம் பார்த்துருக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. அதை மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போகிறதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணணும். அவ்வளோதாங்க. ரொம்ப நன்றி. மற்ற சார் பேசுவார். சார் நீங்கள் வாங்க. நான் கிடையாது, நீங்கள் 2 வார்த்தை பேசுங்க சார். இல்லை, நான் அதில் நடிச்சிருக்கிறேன். என்ன வேற ஒரு உருவமாக ஆக்கி காமிச்சிருக்கிறாரு. இவர் கூட கிடாரியில் பண்ணேன், அது வேற ஒரு தளத்தில் இருந்தது. இப்போ இது இன்னொரு தளத்துக்கு அவர் என்னை கூப்பிட்டு போயிருக்கிறாருங்கிற மாதிரி ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இதை தவிர வேறு ஒன்றும் இல்லை. எல்லோரும் பாருங்கள், நீங்கள் எப்படி அபிப்பிராயப்படுறீங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. உங்கள் 2 பேருக்கும் ரொம்ப நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். ஃப்ரீடம் பார்த்துருப்பீங்க. நான் சொன்ன மாதிரி தான் இது இந்த மாதிரி படம் இப்படி தான் இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம். ஒரு ஜெயில் பிரேக் படம் தமிழ் சினிமாவில், இந்த ஆங்கில சினிமாலாம் நிறையா பார்த்துருப்பீங்க. இது தமிழ் சினிமாவில் ரொம்ப கம்மியாக தான் வந்திருக்கு. அதில் இந்த ஃப்ரீடம் இது ரியல் இன்சிடெண்ட்டு. 1995 நடந்த ரியல் இன்சிடெண்ட்டில் ஒரு ஃபிக்ஷனாக ஒரு கற்பனை கலந்த கதாபாத்திரங்கள் நடித்தா எப்படி இருக்கும் அப்படின்ற அதை வச்சு தான் டைரக்டர் எனக்கு இதை இயக்கியிருக்காரு. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் பார்த்து எங்களை வாழ்த்துனதுக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ. வரும்ன்றனால தான் திருப்பி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது கண்டிப்பாக வரும்ன்ற நம்பிக்கை இருக்குது. ஏன்னா வெளிநாடுகள்லாம் அதை கொடுக்கும்போது நம்ம ஊரில் நம்ம மக்கள் தமிழ் பேசுகிறவங்களுக்கு அது கொடுத்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அது கண்டிப்பாக வரும்ன்ற நம்பிக்கை இருக்குது. வரும். அந்த பாட்டு கல்யாணம் நடக்கிறது வந்தது. சரி, அது லென்த்தாக இருக்கிறனால நம்ம அதை வெறும் ஆடியோவுக்கு மட்டும்தான் நாங்கள் அந்த பாடல் கொடுத்தோம். ரொம்ப லென்த்து கதை, ரொம்ப நேரம் அங்கே போயிடும். ஏன்னா ஜெயில் கான்சென்ட்ரேட் பண்ணி ஜெயிலில் நடக்கிற விஷயங்களை காமிக்கணும், அங்கே இலங்கையில் காமிக்கிறது கம்மி பண்ணணுன்றதுக்காக அதை கம்மி பண்ணி வச்சோம். அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. இல்லை, கேஸெல்லாம் ஒன்றும் பண்ணலை. எல்லாம் கற்பனை தான் பண்ணியிருக்காங்கன்றது. ஒரு கற்பனை கதாபாத்திரங்கள் அதான் கடைசி உங்களுக்கு போடுறோம். இது ரியல் நடந்த இன்சிடெண்ட்டு, ஆனால் கதாபாத்திரங்கள் எல்லாம் கற்பனை அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம இது பண்ணியிருக்கோம். அது டைரக்டர் எல்லாத்தையும் அதை கேட்குறாங்க. நீங்கள் சொல்லுங்கள், யார்? நிறைய முகாமில் இல்லை சார், அவங்கள யாரையும் சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கல சார். ஆனால் இந்த சம்பவம் நடக்கும்போது அவங்க கூட இருந்தவங்க கிட்ட நிறைய பேசியிருக்கோம். எந்தது புரியல. இல்லை, ஏன்னா ஜெயிலுக்குள்ளே இருக்கோம்னா அதுதான் கதையா. கதை ஃபுல்லாக இங்கே போகிறனால, ஏன்னா ஜெயில் பற்றி அவங்க கஷ்டப்படுறோம். ஏன்னா ட்ரூ ஈவெண்ட்ஸ்னு வச்சுட்டோம். ஸோ அதுக்கப்புறம் இன்னும் ஃபிக்ஷனாக அங்கே போகக்கூடாது, அங்கே போக வேணாம் அப்படின்றதுனால தான் அவங்க முன் கதையை பார்க்கல. ஆல்ரெடி கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டாங்க. அந்த கல்யாணம் பண்ண பிறகு அந்த ஃபேமிலியோட சேர்ந்தானா சேரலையான்னு ஒன்று காமிக்கணும் பார்த்தீங்களா, அதுக்காக தான் அதை வச்சுட்டோம். ஏன்னா சேர்ற மாதிரி முன்னாடியே பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன சுவாரஸ்யம் இருக்குது. என்னென்னா அவங்க தான் அப்பயே சேர்ந்துட்டாங்களே, இப்போ சேர்ந்தானே அப்படின்றது தெரியும். அதை பிரிச்சே நம்ம காமிக்கும் போது தான் சேரணுன்ற தோணுன்றக்காக அதை வச்சோம். எது படம் அந்த இலங்கை தமிழர்கள் அப்படின்னு நாங்களும் தமிழர்கள், ஆனால் இந்த சித்திரவதைகள்லாம் காமிக்கிட்டே இருக்கும், இன்னும் சித்திரவதை பண்ணிகிட்டே இருக்காங்க. ஏன் அந்த அகதிகளை வெளியில் அனுப்புறதுக்கான எந்த ஒரு அரசியல்வாதிகளும் யாருமே குரல் கொடுக்கவே இல்லை. வெறும் படங்கள் மட்டுமே எடுக்கப்பட்டோம் சார். படம் ஒரு மீடியாவில் என்ன சொல்லணுமோ அதை தான் சொல்ல முடியும். இது நடக்கணுன்ற நம்பிக்கை, நீங்கள் முதல் கேட்ட கேள்விக்கு அது நடந்தால் சந்தோஷம்ன்ற ஒரு விஷயம். இதை பார்க்கும்போதும் இது மக்கள் எல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் வரும்போதும் இந்த மாதிரி இனிஷியேட்டிவ் நடக்கும்ன்ற நம்பிக்கை தான் அது. அவர் சொன்ன கேள்வியோட தொடக்கம் தான், இலங்கையில் போர்
முடிஞ்சு இப்போ ஒரு சில வருஷங்கள் ஆகுது. ஆனால் இன்னும் தமிழ்நாட்டில் இருக்கிற அகதிகள் முகாம்களில் இருக்கிற தமிழர்களை வெளியேற்றவே இல்லை. நீங்கள் ஒரு நடிகராக ஒரு இயக்குனராக தமிழக அரசுக்கு நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? இல்லை, அதுதான் சொல்கிறேன். அவங்களும் தமிழ் பேசி தான் வர்றாங்க. வெளிநாடுகளில் அவங்களுக்கெல்லாம் குடியுரிமை கொடுக்குறாங்க, அவங்களுக்கு கொடுக்குறாங்க, வெளிநாடுகளில் கொடுக்கப்படுது. அப்போ நம்ம மொழி பேசுகிறவங்க, நமக்காக இருக்கிறவங்க, நம்ம மொழி பேசுகிறவங்க என்னோட ஆள் தானே, என்னோட இனம். அப்போ அவங்களுக்கு கொடுக்கலாம்ன்ற ஒரு விஷயம். அவங்கள வெளிநாடு இன்னொரு கண்ட்ரியிலேருந்து வர்றாங்க அப்படிலாம் பார்க்கக்கூடாது. என் மொழியை பேசுகிறவங்க இங்கேருந்து தான் போயிருப்பாங்க, இல்லை அங்கேயே இருந்தாலுமே என்னுடைய மொழி பேசுகிறவங்களுக்கு அவங்களுக்கு குடியுரிமை கொடுத்தா நல்லாயிருக்கும். ஸோ நான் இந்த மாதிரி படங்கள் டூரிஸ்ட் ஃபேமிலி, இப்போ ஃப்ரீடம் இதெல்லாம் பண்ணும்போது இது நடந்தால் சந்தோஷம். இது ஆனால் முயற்சி நாங்கள் செஞ்சுக்கிட்டே இருப்போம். இங்கே ஏதாவது ஒரு படத்தில் இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே இருப்போம். அதான் சசி சார், பாய்ஸ் மணிகண்டன் அவரை பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அவர் கொஞ்சம் வசனம் பேசி நடிக்கிற மாதிரி அந்த மாதிரியான எதுவும் நீங்கள் எதுவும் ஏதாவது அது டைரக்டர் தான், அது கதையில் பேசிட்டார். ஊமை கதாபாத்திரத்தை வைக்கிறதுக்கான காரணம் இன்ஸ்பிரேஷன் இல்லைங்க, நிறைய பேசி ஒரு விஷயத்தை கன்வே பண்ணுறதை விட நிறைய பேசி ஒரு விஷயத்தை கன்வே பண்ணுறதை விட அவங்க செய்கையில் சொல்கிறது இன்னும் வேகமாக போய் சேரும். ஏன்னா அவர் வரைகிற படங்களாக இருக்கட்டும், உதாரணத்துக்கு ஒரு பெரிய இன்சிடென்ட் நடக்கும்போது ஒரு கையில் ஒரு சங்கிலி போட்டு கட்டி வச்சிருக்கிற மாதிரி இருக்கும், அதுக்குள்ளவே 1000 விஷயங்கள் சொல்லும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவர் வரைகிற ஒரு படங்களுமே பல விதமான கருத்துக்களை பேசும். அது பேசுகிறத விட அது பெட்டராக இருக்கும்னு ஃபீல் ஆச்சு. அதனால அப்படி ஒரு கேரக்டர் வச்சோம். இல்லை சார், தணிக்கையெல்லாம் யூஏ சர்டிஃபிகேட் ஆகிடுச்சே. கட்டுகள் 1-2 இருந்தது சார், பட் அது படத்தை பெரிய அளவுக்கு பாதிக்கலை. நீங்கள் படம் பார்க்கும்போது நிறைய டைலாக் மியூட்ஸ் இருந்தது. இல்லை, அதெல்லாம் நோ அப்ஜெக்ஷன் சார். படத்தில் ஹைலைட் அந்த சுரங்க சீன்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது செட்டு போட்டாங்க. அது ஆர்ட் டைரக்டர் தான். அதை தான் சொன்னோம். ஐயா, நாங்கள்லாம் அதில் போகும்போது எல்லாருக்குமே, நான் மட்டும் இல்லை, அதில் 43 பேரும் கஷ்டப்பட்டாங்க. நாங்கள் மட்டும் இல்லை, எல்லாருமே அது கஷ்டப்பட்டு தான் இது பண்ணாங்க. அப்போ அந்த வழிகள் நிஜமாகவே இப்படி நடந்திருக்குன்னும் போது யாருக்குமே அந்த வழிகள் தெரியலை. ரொம்ப நன்றி அதை பாராட்டின இதுக்கு. ஏன்னா அது அவ்வளோ தூரம் எல்லாமே எடுத்ததுக்கு இந்த பாராட்டு தான் அப்படி வழியெல்லாம் மறக்க வைக்கிது. நன்றி. என்ன எப்போவுமே நீங்கள் அப்படியே எடுக்க முடியாது. எல்லா கேரக்டர்ஸ்க்கும் அதே நேம் வைக்கணும். உண்மை சம்பவம்னா எல்லாருக்கும் அந்த பேரும் அதே வைக்கணும், எல்லாம் வைக்கணும். காட்சி அமைப்பும் அதே மாதிரி தான் இருக்கணும். இதில் அந்த கேரக்டர், என்னோடய கேரக்டர்லாம் ஃபிக்ஷன். ஸோ அப்போ ஆப்போசிட் கேரக்டரும் ஃபிக்ஷன் தான். எல்லாமே அதில் வர்ற கேரக்டருக்கு ஃபிக்ஷன். ஏன்னா யாரும் அவங்க தப்பிச்சதுன்னு கேள்விப்பட்டிருந்தான். பேப்பர் செய்தி மட்டும்தான் நமக்கு இருக்குது. இப்போ இருக்கிற மாதிரி மீடியா இருந்துச்சுன்னா அவங்க யார், அவங்க முகம் எப்படின்னு தெரியும். ஸோ அதனால் அது அதனால தழுவல். ஸோ அது ஃபிக்ஷன்னால தான் நம்ம தழுவல்னு இப்போ இல்லைங்க மேடம். இப்போது இல்லை ஆக்சுவலாக தழுவல் அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா, முழுக்க அவர் சொன்ன மாதிரி சென்சார் போர்டு தான். நீங்கள் டைரெக்டாக அப்படி சொல்லும் போது படமே வெளியில் வராது, பாதியை கட் பண்ணி தூக்கிடுவாங்க. அந்த தழுவல்ன்ற ஒரு வார்த்தையை சொல்லும் போது தான் அவங்க இதெல்லாம் விடுறாங்க. ஸோ அதுதான் பேரே வைக்க முடியும். மற்றபடி கதை எல்லாமே நடந்தது எல்லாமே அதுதான் நம்ம பேஸ்ட் ஆன் ட்ரூ ஈவன் நம்ம போடுறோம். பட் ஒரே ரீசன் இதுதான். சார், இலங்கை அகதிகள் முகாமில் அவங்க இலங்கையில் நடந்ததை விட அதிக சித்திரவதை அனுபவிச்சது மாதிரி காமிச்சிருக்கீங்க. உண்மையாகவே நமக்கு இப்போ சித்திரவதைன்றது அடிக்கிறது உதைக்கிறது மட்டும் இல்லை சார், அவங்களோட வாழ்விடம் பார்த்துருக்கீங்களா? அவங்கள நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். 10க்கு 10 சைஸ் ரூம் தான், ஒரே இடம், வெளியில் போக முடியாது. 8 மணிக்கு மேலே போனால் சொல்லிட்டு போகணும், சொல்லிட்டு வரணும். எதுவுமே நீங்கள் ஃப்ரீயாக போக முடியாது. ஆல்மோஸ்ட் அதுவும் ஒரு ஜெயில் தான். இந்த மாதிரி விஷயத்தை காமிக்கிறப்போ இப்போ ஆலப்பக்கம் பகுதியெல்லாம் போனீங்கன்னா அவங்க தான் அதிகமாக இருப்பாங்க. இந்த நம்ம சென்னையிலேயே அவங்க நம்மளுக்கு ஃப்ரீடம் இல்லாமல் இருக்குது. அதையும் ஒரு பக்கம் சொல்லியிருக்கலாமே. இப்போ நீங்களே அன்றைக்கி சொன்னீங்க, நானும் இலங்கையிலேருந்து வந்தவன் தான் அப்படின்னு சொல்லி. நீங்கள் ஃப்ரீடமாக தானே இல்லை சார், நான் எடுத்துக்கிட்ட இந்த கதைக்கான விஷயங்கள் மட்டும்தான் என்னால் சொல்ல முடிஞ்சது. இதே கதைக்குள்ளே நிறைய விஷயங்கள் உள்ளே வச்சா அது கதை வேறு இடத்த நோக்கி போகுன்றதுனால தான். ரைட்டு சார். நம்ம எந்த மாநிலம் எந்த மொழிக்கு எதிரான வில்லனோட பேர் வச்சுக்கிறேன் சார், பின்னாடி ஒரு ஜாதி பேர் வச்சா ஒரு இதாக இருக்கு. ஏன் அதை தவிர்த்துக்கலாம் சார்? அடுத்த படத்தில் தவிர்த்துறேன் சார். படத்துக்கு வேற ஏதாவது பேர் கிடைச்சாலே விடுதலை இல்லை சார், இதுக்கு ஃப்ரீடம் தான். இதில் ஒரு டைலாக் லாஸ்ட்டில் வச்சுருந்தீங்க, போகும்போது மாறன் என் பேர் கர்ணன் சொல்றாரு. எனக்கு அவர் மூலமாக கர்ணன் எப்படி இல்லை சார், அது நம்ம ஃபஸ்ட்டே அந்த ஒரு கேரக்டரை டிசைட் பண்ணது தான். அதில் ஒரு 2-3 அர்த்தங்கள் இருக்குது. உள்ள அர்த்தம், ஒரு கர்ணன் ஏன் வச்சாங்க, இன்னொரு கர்ணன் ஏன் வச்சாங்க அப்படின்னு இருக்கும். இதே இலங்கையில் ஒரு கர்ணன் என்னவா நடந்துக்கிட்டாருன்ற ஒரு அர்த்தம் இருக்கும்.
அது இன்னொரு கர்ணனா நம்ம எப்படி பார்க்குறோன்றது இருக்கும். அது 2 விதமான அர்த்தம் இருக்கும். அது வந்து யார அப்படியெல்லாம் இல்லைங்க. ஆக்சுவலாக ரியல் கர்ணன் அவர் தாங்க. ஓகேமா சார். அப்புறம் உங்களுக்கு ஒரு கேள்வி. அந்த படத்துலையும் சரி, இதுக்கு முந்தின டூரிஸ்ட் படமும் சரி, அதுக்கு முந்தின அயோத்தியிலையும் சரி, கதாநாயகிகள் இருக்காங்க. ஆனால் உங்களோட டூயட்டு ஏன்னா நாங்கள் வந்து குட்டி புலி அதெல்லாம் பார்த்தோம், சுந்தரபாண்டியன் அந்த மாதிரி படம் அடுத்து வர டூரிஸ்ட் ஃபேமிலியில் எதுவும் சில கதாநாயகன் கூட இருந்தாங்க, சின்ன இருந்தாங்களா அந்த அளவுக்கு ரொமான்ஸ் இல்லை ஒரு 2 சார்? ரெண்டுமே பேஸ்ட் ஆன் ட்ரூ ஈவெண்ட்ஸு. ட்ரூ ஈவெண்ட்ஸ்னு போட்ட பிறகுவே ஒன்றுமே கதாநாயகனோட ஒன்றும் பண்ண முடியாது சார். கதாநாயகனாக இருக்கிறத விட கதையின் நாயனாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். அதுதான் சார் ஒன்று. அதனால தான் இப்படி படங்கள் நான் பண்ண முடியுது. இல்லாட்டினா வெறும் கதாநாயகம்னா என்ன யூஸ்வலான கதை அப்படி தான் வந்திருக்கும். கதை நாயனா பண்ணால் அவங்க எழுதின கதைக்குள்ளே போய் நான் ஃபிட்டாகிறேன்னு பார்க்குறேன். சுரங்கப்பாதை காலத்தில் இன்னைக்கு ஒரு மூச்சு திணறல் அந்த மாதிரி ஏதாவது அப்படியெல்லாம் இல்லை சார். எல்லாம் பாதுகாப்பாக எல்லாம் நடத்தி தான் கொண்டு வரோம் சார். கதைக்காலம் முழுக்க வந்து வேலூர் கோட்டை தான். ஆனால் வேலூர் கோட்டையில் ஒரு பிட்டு கூட நீங்கள் வந்து ஷூட்டிங்கை பண்ண முடியல. பர்மிஷன் இல்லை கொடுக்க பர்மிஷனே கிடையாது. அங்கே உள்ளே போக முடியாது. வேலூர் கோட்டை வேற மாதிரி இருக்கும், அது வேற மாதிரி இருக்கும். பார்க்கும்போது அதுதான் சார். அந்த மாதிரி ஃபோட்டோ தான் நம்மளால் காமிச்சிக்க முடியும். வீடியோலாம் உள்ளுக்குள்ளே போகிறதுக்கு அலௌடு இல்லை சார். அது கிடைக்கவே ரியலிஸ்டிக்காக வேற லெவலில் போயிட்டு இருக்கு ஒவ்வொரு படமும். சிம்பிளி ஆசம். தேங்க்யூ சார். தேங்க்யூ தமிழர்கள் ரொம்ப பெருமையாக இருக்குது. தேங்க்யூ சார். ஓகேமா? தேங்க்யூ. எல்லாருக்கும் நன்றி.